பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், திமிரு. திமிரு தான் பயத்துக்கான தெளிவு கொடுக்கும். என்ன ஆனாலும் ஒரு கை பார்த்துடலாம். She's a beautiful girl, da. ஹலோ கைஸ், நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ண தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அலைட் மோஷன் ஆப் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்படி தான் ஓப்பன் பேஜ் இருக்கும். அடுத்து ப்ராஜெக்ட்னு இருக்கும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து தனீஷ்ன்ற அந்த பேர் காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்போ நேம் அந்த ஃபோட்டோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா காப்பின்னு இருக்கா, காப்பி கீழே ஒரு இமேஜ் இருக்கும், அந்த நயன்தாரா இமேஜ். அந்த இமேஜை தொட்டு கலர்ஃபுல்னு இருக்குல்ல, அதை தொட்டுக்கணும். கலர்ஃபுல் தொட்டுட்டு இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ஸ்டார் போட்ட மாதிரி. அந்த ஆப்ஷனை தொட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் இருக்கும். இப்போ நான் ஒரு வேறு நயன்தாரா இமேஜ் வைக்கிறேன், இந்த க்ரீன் கலர் வைக்கிறேன். இந்த க்ரீன் கலர் மாறிடுச்சா. அடுத்து கீழே இறக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 4 இமேஜ் காட்டும். இந்த 4 இமேஜில் இப்படி வந்து ஒரு எஃபெக்ட் இப்படி எடுத்துங்களா, அந்த பாக்ஸாக கட்டமாக வருமானா அது வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதெல்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்ல. அந்த கலர்ஃபுல்னு அதை தொட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ஒன்று இருக்கும், அந்த ஸ்டாரை தொட்டு நீங்கள் இமேஜ் வேறு இமேஜை மாற்றிக்கிட்டே பாருங்கள். இது ஒன்றா இருக்குதா, நீங்கள் வேறு இமேஜ் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மாற்றினா தான் அது வந்து ஒரு லுக்காக தெரியும். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து என்னென்னா, அடுத்து வேறு எல்லாத்துக்குமே இமேஜ் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. கலர்ஃபுல் போங்க, ஸ்டார் அந்த இது இருக்கும், அதை கொடுத்துட்டு அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. சேக் எஃபெக்ட்லாம் நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணே தேவையில்லை, நான் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு எப்படி இந்த இமேஜை மட்டும் வைக்கணும்னா இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இந்த கிளிக் பண்ணி நீங்கள் வேறு இமேஜ் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தேடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோ வந்து 3D எடிட்டிங்கை பற்றி ஃபுல்லாக இருக்கேன். நீங்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றாப்புல நான் வீடியோ போடுவேன். ஓகேங்களா. நம்ம வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.